தமிழர்களுக்கு வணக்கம். இது தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் அவர்களிடம் அடிப்படையாக ஒரு கேள்வி. பாரிசாலனின் மனைவியை பற்றி அவ்வளோ காணொளி போட்டிங்கல்ல, சீமானின் மனைவிக்கு எத்தனை காணொளி போட்டிருக்கீங்க? இதுதான் கேள்வி. சரியா? இப்போ பாண்டியன் அவர்கள் 12 வருடத்துக்கு முன்னாடி அவரோட காணொலியில் போட்ட ஒரு பதிவை பார்த்துக்கோங்க. மை ஹோப் ஆன் சீமான் ஹேட் ஃபாலன் ஆஃப். நான் சீமான் மேலே வச்சுருக்க நம்பிக்கை விழுந்துச்சு. ஹீ இஸ் மேரிங் எ விமன் ஆஃப் தெலுங்கு ஆரிஜின். அவர் ஒரு தெலுங்கு மூலமாக கொண்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார், அதாவது ஒரு தெலுங்கரை திருமணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீ இஸ் ஸ்லீப்பிங் ஆன் மெனி இஷ்யூஸ் அண்ட் தே ஆர் நாட் மூவிங் இன் அ டெம்போ தட் இஸ் ரெக்கார்ட் ஆஃப் ஹிம். அதாவது நிறைய விடயங்களில் இவர் தூங்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரிடம் எதிர்பார்க்கும் வேகத்தில் அவர் பயணிக்க மாட்டேங்கிறாரு. வி லாஸ்ட் ஃபெய்த் இன் ஹிம். நாங்கள் அவர் மீது நம்பிக்கையை இழந்து விட்டோம்னு பதிவு பண்ணியிருக்காரு. இது 12 இயர்ஸ் எகோன்னு போட்டிருக்கு. அப்படின்னா 2026 2014 போட்ட பதிவு இது. அவரோட வீடியோக்கு கீழே போட்டிருக்காரு, அவரோட காணொலி கீழே போட்டிருக்காரு. இப்போ பாண்டியன் பரசுராமன் துர்கையை பற்றி பேசுவார்ல, அந்த கருத்து அவருக்கு எப்போ வந்துச்சுன்றதை நம்ம பார்த்துருவோமே. அந்த கருத்து 8 வருடத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்திருக்கு. இந்த காணொலியை நிறுத்தி நீங்கள் முழுதாக படிச்சுக்கோங்க. நான் எனக்கு தேவையான இடத்த மட்டும் நான் படித்து காட்டுறேன். இறுதி வரி: துர்கையின் சாந்த வடிவமே காமாட்சி. அடுத்து: துர்கை மைசூர் அரசனை அவனோடு 9 நாட்கள் உறங்கி நவராத்திரி கொலை செய்த யூத பெண். இவளை அனுப்பி வைத்தவன் தான் பரசுராமன். ஹனி ட்ராப்பு. முடிஞ்சிருச்சா? இப்போ 8 வருடத்துக்கு முன்னாடியே ஹனி ட்ராப்புன்ற இதை நீங்கள் எடுத்துட்டீங்க, அந்த கருத்தை எடுத்துட்டீங்க. சீமானுக்கு எத்தனை காணொலி போட்டிங்க? நீங்கள் ஏன் தமிழ் பெண்ணை திருமணம் செய்யவில்லை? சீமானோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா காளிமுத்து மறவர்னு அவர் இது வச்சுருக்காரு, சாதி சான்றிதழ் வச்சுருக்காரு. சரிங்களா? அம்மா தான் தெலுங்கு நாயுடுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விவாதமாக வரும்போது சாட்டை துரைமுருகன் இதுதான் கயல்விழி அவர்களின் சாதி சான்றிதழ் பாருங்கள், இந்து மறவர்னு இருக்கு வெளியிட்டார். அப்போ பாண்டியன் என்ன காணொலி போட்டிருக்கணும்? சாதி சான்றிதழ் பொய்யாக வாங்க முடியும், நீங்கள் மறவர்னு பொய்யா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ஏன் காணொலி போடலை? எங்கேயா போட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு காணொலி போடலை. சீமானோட திருமணம் காணொலி கொஞ்சம் இணையதளத்தில் இருக்குது. அந்த காணொலியை எடுத்து பகுப்பாய்வு செஞ்சு இது தமிழ் முறையா இல்லை இது வேறு ஏதாவது யூத முறையை காட்டுதா அப்படின்னு பாண்டியன் அவர்கள் ஏன் ஆராய்ச்சி செய்து வெளியிடவில்லை? பாரியோட மனைவிக்கு சொல்கிறீங்கல்ல, பாரியோட மனைவியோட உண்மையான பெயர் என்ன? அவர் ஏன் கிறிஸ்துவ மதம் ஏற்றிருக்காரு? கிறிஸ்துவ மதம் ஏற்ற பெண்ணை திருமணம் செய்யலாமா? அவரோட சாதி சான்றிதழ் உண்மையா? அவர் இருக்கிற ஊர் உண்மையா? அவர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியுமா? இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, இது ஏன் நீங்கள் சீமானுக்கு ஒரு காணொலி போடவே இல்லை தெளிவா? அவர் மனைவி வச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போடலையே. ஏன் பாரிசாலன் மனைவி மட்டும் நீங்கள் போடுறீங்க? இதுதான் எனக்கு தனியாக சந்தேகம் இருக்குது. உங்களுக்கு பொறாமை வேற என்ன இருக்க போகுது? ஒரு அறத்தை கடைபிடிப்பவர், நடுநிலையாளர்னா இந்த பக்கம் நிற்காம அந்த பக்கம் நிற்காம எந்த சார்பும் எடுக்காமல் தெளிவான அறத்தோடு செயல்படுறவர் தான். அதுதான் நடுநிலையாளர்னு சொல்கிறோம். அதுக்குமே அந்த வார்த்தைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குன்னு தூக்கிட்டு வந்துடாதீங்க. இப்போ ஒரு அறத்தோடு இருப்பவர் தமிழ் தேசியம் பேசுகிற அனைவரின் மனைவியை பற்றி நீங்கள் காணொலி போட்டிருக்கணும். தமிழ் தேசியம் பேசுகிற அனைத்து பெண்களின் கணவரை பற்றி நீங்கள் போட்டிருக்கணும். பாரிசாலனுக்கு மட்டும் தானே போட்டிருக்கீங்க, வேறு யாருக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? தமிழ் தேசியம் பேசுகிறவங்கள கேட்டால் நான் தீபாவளிக்கு ஒரு விளக்கத்தை சொன்னேன், பாரி அந்த விளக்கத்தை ஏற்கவில்லை அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பேசுகிற ஏகப்பட்ட கருத்தை சீமானே ஏற்கலையே. இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே சித்திரை தான் தமிழ் புத்தாண்டுன்னு, சீமானை ஏற்றுக்கிட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் தை தான் அவர் தமிழ் புத்தாண்டுன்னு வெளியிட்டுருக்காரு. வீரத்தமிழ் முன்னணின்னு வச்சுருக்காருல, ஆசிவகன் முழுசாக பேசினாரா? இன்னும் பேசவே இல்லை. நீங்களே என்ன 12 வருடத்துக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கீங்க? வீட்டில் தமிழ் பேசுவர் தமிழர்னு அதான் வீட்டில் தமிழ் பேசுகிற தமிழர் நீங்கள் சொல்கிறீங்க. 9 வருடத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கீங்க? தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவரும் தமிழ் பண்பாட்டை பின்பற்றுபவரும் தமிழர்னு போட்டிருக்கீங்க. இதே மாதிரி ஒரு விளக்கத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் சீமான் பின்பற்றாரு. எங்கேயாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர் தமிழர்னு சீமான் தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரா? பண்ணது கிடையாது. அப்புறம் ஈவேராவை அன்னையிலேருந்தே சீமான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தார். சீமான் மனைவிக்கு ஒரு காணொலி நீங்கள் போடவே இல்லையே தெளிவா. ஏன் போடலை? ஏன் சீமானை கேள்வி கேட்கல? அவர் மனைவி வச்சு ஏன் கேள்வி கேட்கல? ஏன் குடும்பத்தை வச்சு கேட்கல? சீமான் திருமணம் காணொலி வச்சு கேட்கல? நீங்கள் கேட்க மாட்டீங்க. இதே கேள்வி 5ஆம் தமிழ் சங்க ஆட்கள் இருப்பாங்கள்ல, நிர்வாகி ஒருத்தர்கிட்ட நான் கேட்டிருக்கேன்.
ட்விட்டருக்கு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நான் கேட்டிருக்கேன். ஏங்க பாரிசாலன் மனைவிக்கு வந்து காணொலி போட்டீங்க, அதை பற்றி வந்து வாய்க்கிழியாக பேசுகிறீங்களே, சீமானோட குடும்பத்தை பற்றி பேசவே மாட்டீங்க அப்படின்னா பதில் இல்லை. நாங்கள் பேசுவோம், அதுக்கான காலம் வரும். ஏப்பா பாரிசாலன் வந்து இப்போ வந்து அவரோட சப்ஸ்கிரைபர் வந்து 4 லட்சம் பேர், சரியா? ஒரு காணொலியை வந்து அதிகபட்சம் 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அதில் வந்து பாதிக்கு பாதி எதிரி இருப்பான், சரியா? அப்போ 1 லட்சம் பேர் தமிழ் தேசிய ஆதரவாளர்னு வச்சுப்போம். சீமான் வந்து 40 லட்சம் கிட்ட வாக்கு வச்சுருந்தாரு, இப்போ 20 லட்சத்துக்கு வாக்கு வந்துருச்சு. ஆனால் 20 லட்சம் பேர் சீமானை நம்பி இருக்காங்க. அதில் பாதிக்கு பாதி கூட மாற்றத்துக்காக வாக்கு போட்டாங்கன்னு எடுத்தா கூட 10 லட்சம் பேர் சீமானை நம்பி இருக்காங்க. சீமானுக்கு ஏன் ஒரு வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு தெளிவான காணொலி இன்னைக்கு வரைக்கும் பாண்டியன் போடலை? தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் ஏன் இன்னைக்கு வரைக்கும் சீமானை வச்சு அவரோட வாழ்வியலை வச்சு அவரோட குடும்பத்தை வச்சு ஒரு தெளிவான விரிவான காணொலி ஏன் போடவில்லை? இதோட இன்னொன்று கேள்வி இணைச்சுப்போம். 70 இடமோ என்னமோ தான் 5ஆம் தமிழ் சங்கத்திலிருந்து வேட்பாளர் நிறுத்தினாங்க. 2026 இவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், சரியா? சரி, ஆனாலும் இவங்க வந்து நாங்கள் வெற்றி பெறுவோன்னும் போது சரி ஏதோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க, நம்ம விடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை தப்பி வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நமக்கு நல்லது தானேன்னு விட்டோம். 70 இடத்துல தான் நின்றீங்க. இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் 108 இடமும் நின்று வந்ததுக்கு அப்புறமும் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. 117 118 தொட்டாதான் ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குது, சரியா? 70 இடத்த வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஆட்சி அமைப்பீங்க? அவர் உட்காந்து பேசியிருக்காரு தேர்தலுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து, நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன், 5ஆம் தமிழ் சங்கம் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு பேசியிருக்காங்க. அதை கூட நான் ஏற்றுக்கிறேன். 70 பேரை வச்சுட்டு நீங்கள் எப்படி அமைப்பீங்க? அப்போ நீங்கள் 70க்கு 70 வெற்றி பெற்றா, அதாவது 70 கிட்ட தான் இருந்துச்சு, எந்த எண்ணிக்கைன்னு சரியாக தெரில. 70 இடம் தான், 70 இடம் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு வச்சாலுமே மீதி 30 50 இடம் 60 இடம் வந்து நீங்கள் எங்கே வேறு யார் கூட கூட்டணி வச்சா தான் போக முடியும். வேறு யார் கூட கூட்டணி வைப்பீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் யார் கூட கூட்டணி மிச்சம் வைக்க முடியுமா? நாம் தமிழர் கட்சி கூட மட்டும்தான் வைக்க முடியும். இந்த கணக்கு வந்து பாண்டியன் அவர்களுக்கு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் சீமானை பற்றி ஒரு தெளிவான காணொலி போடுங்களேன். இவ்வளோ வருடம் ஆயிடுச்சுல்ல, 12 வருடத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்கள, இன்னைக்கு போடுங்க எடுத்து. சீமான் யார் தெரியுமா, சீமான் குடும்பம் என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு தெளிவான காணொலி போட்டுருங்களேன் பார்ப்போம். இந்த 5ஆம் தமிழ் சங்கத்தில் இருந்து சேது பேசி ஒரு காணொலி வந்துச்சுல்ல, அதை வந்து யாரும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா இப்போ கைதானாங்களே ஒரு 4 பேர், ஒரு சம்பவம் வந்து 5ஆம் தமிழ் சங்கத்தில் நடந்துச்சுல்ல, அதுக்கு மொத்த காரணமும் சேதுன்ட்டாங்க. அப்போ அங்கே யாருமே சுய புத்தி கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, 5ஆம் தமிழ் சங்கத்தில் போட்ட அந்த ஒரு காணொலியை தூக்கிட்டு வராதிங்க, 5ஆம் தமிழ் சங்கத்தில் போட்டதை எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. டிசிபி பாண்டியன், தமிழ் சிந்தனையாளர் பேரவை பாண்டியன் பேசினதை எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி பாருங்கள் சீமான் குடும்பத்தை பற்றி பேசியிருக்காருன்னு, அதுதான் இங்கே பேசும். ஏன்னா நாளைக்கு எனக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது, இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க சங்கத்தாட்கள் பண்ணாங்க அப்படின்னு இவர் திருப்பி விட்டு ஓடிடுவார். ஆதலால் சீமானை பற்றி உங்களுக்கு 12 வருடம் முன்னாடி தெரிந்தது, ஏன் இன்று வரைக்கும் காணொலி போடலை? இதற்கு பிறகாக ஒரு தெளிவான காணொலி போடுவீர்களா அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சங்கத்தாட்கள் அனைவருமே முன்வைங்க. தமிழர்கள் அனைவரும் சக தமிழ் தேசியர்கள் பேசும் அனைத்து கருத்தையும் நடவடிக்கையும் கேள்வி கேளுங்க. காணொலி முடிந்தது. நன்றி.